எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் யோஜனா இதோடைய இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஸோ பிஎம் கிசானுடைய வெளியீட்டு தேதி என்னைக்கு, இதுதாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதுவரை 19 தவணை வெளியாயிருச்சு. 20வது தவணை என்னைக்கு சார் வெளியிடுவீங்க? எல்லா தரப்பு மக்களுமே இந்த பிஎம் கிசானை குறித்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயன்பெறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பிரதம மந்திரியே இந்த திட்டத்தை அமல்படுத்துறாரு. ஓகேங்களா? அதனால மட்டும்தான் அந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் இவ்வளவு விவசாயிகள் உள்ள இருக்க காரணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்திருக்கு. இதில் அஃபிஷியலாக என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரதமர் கிசான் யோஜனா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மோடி அரசு 20வது தவணையை வெளியிட முடிவு. புதுப்பிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி ப்ராசஸை முடிச்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார்கள். ஸோ 2000 + 2000 ஒருவேளை இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 தவணையை சேர்த்து கொடுத்துடலாம். இந்த ஆண்டுக்கு உண்டான அந்த 2 தவணை எதுக்கு பார்த்தீங்களா? ஸோ அடுத்த 4 மாதம் டிசம்பர் மாதத்தில் வெளியிட்ட தவையும் சேர்த்து வெளியிடலாம் ஆகஸ்ட்லேயே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே தற்சமயம் யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 20வது தவணை பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 19 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த திட்டத்துடன் தொடர்புடைய விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும் 20வது தவணைக்கான முறை இதுங்க. பிஎம் கிசான் 20வது தவணை வெளியீட்டு தேதி நாட்டில் இயங்கும் பல்வேறு திட்டங்கள் மூலம் தகுதியான மக்களுக்கு நன்மை வழங்கும் பணியை மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் செய்து வருகின்றன. தற்பொழுது ஏராளமான மக்கள் இந்த திட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உதாரணமாக விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையில் இந்த திட்டம் அரசால் நடத்தப்படும் மற்றும் அதன் பலன்களை தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இதில் வருடத்திற்கு 3 முறை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு 2000 ரூபாய் அனுப்பப்படுகிறது. திட்டத்தின் கீழ் இதுவரை 19 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்பொழுது பயனாளிகள் ஆவலுடன் காத்திருக்கும் அந்த 20வது தவணை தொகையின் முறை இதுவே. இது போன்ற சூழ்நிலையில் இந்த தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த திட்டத்தை தொடர்புடைய விவசாயிகள் இதை பற்றி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ 20வது பாகத்தை எப்பொழுது வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை 20வது தவணை பிரதமருடைய கிசான் யோஜனாவின் கீழ் வெளியிட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தவணையும் சுமார் 4 மாத இடைவெளியில் வெளியிடப்படும். ஆனால் 20வது தவணை வெளியீட்டில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இந்த தவணை ஜூன் மாதத்தில் வெளியிட இருந்தது. ஜூலை மாதம் முடிவடை நிலையில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 20வது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடலாம் என்று நம்பப்படுகிறது. இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவல்களும் இதுவரை நமக்கு வெளியாகப்படவில்லை என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ இவ்வளவு பார்த்தீங்கன்னா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனாவில் சேரும் விவசாயிகளுக்கு அரசாங்க நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த முறை 20வது தவணையில் மற்ற தவணைகளைப் போலவே விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணையில் 20ம் 21ம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபிடி மூலமாக மட்டும்தான் வருது. அவங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தவணை தொகை வழங்கப்படும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால இகேஒய்சி உங்களுடைய அருகாமையில் ரீசேவை மையத்துக்கு சென்று அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சரியாக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேணுமானாலும் பிரதம மந்திரி கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படலாங்க.
ஸோ மக்களே, இந்த பிஎம் கிசானில் இதுதான் நமக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. தற்போதைய சுச்சுவேஷன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை வாரணாசியில் பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இகேவிசி ஃபார்மேட் இன்னும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடிச்சு வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய இணையதளத்தில் அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான், பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் யோஜனா, இதோடைய இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஸோ பிஎம் கிசானுடைய வெளியீட்டு தேதி என்னைக்கு, இதுதாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதுவரை 19 தவணை வெளியாயிருச்சு. 20வது தவணை என்னைக்கு சார் வெளியிடுவீங்க? எல்லா தரப்பு மக்களுமே இந்த பிஎம் கிசானை குறித்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயன்பெறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பிரதம மந்திரியே இந்த திட்டத்தை அமல்படுத்துறாரு. ஓகேங்களா? அதனால மட்டும்தான் அந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் இவ்வளவு விவசாயிகள் உள்ள இருக்க காரணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்திருக்கு. இதில் அஃபிஷியலாக என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரதமர் கிசான் யோஜனா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மோடி அரசு 20வது தவணையை வெளியிட முடிவு. புதுப்பிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி ப்ராசஸை முடிச்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார்கள். ஸோ 2000 + 2000 ஒருவேளை இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 தவணையை சேர்த்து கொடுத்துடலாம். இந்த ஆண்டுக்கு உண்டான அந்த 2 தவணை இதுக்கு பார்த்தீங்களா. ஸோ அடுத்த 4 மாதம் டிசம்பர் மாதத்தில் வெளியிட்ட தவையும் சேர்த்து வெளியிடலாம் ஆகஸ்ட்லேயே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே தற்சமயம் யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 20வது தவணை பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 19 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த திட்டத்துடன் தொடர்புடைய விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும் 20வது தவணைக்கான முறை இதுங்க. பிஎம் கிசான் 20வது தவணை வெளியீட்டு தேதி நாட்டில் இயங்கும் பல்வேறு திட்டங்கள் மூலம் தகுதியான மக்களுக்கு நன்மை வழங்கும் பணியை மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் செய்து வருகின்றன. தற்பொழுது ஏராளமான மக்கள் இந்த திட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உதாரணமாக விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையில் இந்த திட்டம் அரசால் நடத்தப்படும் மற்றும் அதன் பலன்களை தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இதில் வருடத்திற்கு 3 முறை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு 2000 ரூபாய் அனுப்பப்படுகிறது. திட்டத்தின் கீழ் இதுவரை 19 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்பொழுது பயனாளிகள் ஆவலுடன் காத்திருக்கும் அந்த 20வது தவணை தொகையின் முறை இதுவே. இது போன்ற சூழ்நிலையில் இந்த தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த திட்டத்தின் தொடர்புடைய விவசாயிகள் இதை பற்றி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ 20வது பாகத்தை எப்பொழுது வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை 20வது தவணை பிரதமருடைய கிசான் யோஜனாவின் கீழ் வெளியிட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தவணையும் சுமார் 4 மாத இடைவெளியில் வெளியிடப்படும். ஆனால் 20வது தவணை வெளியீட்டில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இந்த தவணை ஜூன் மாதத்தில் வெளியிட இருந்தது. ஜூலை மாதம் முடிவடை நிலையில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 20வது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடலாம் என்று நம்பப்படுகிறது. இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவல்களும் இதுவரை நமக்கு வெளியாகப்படவில்லை என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ இவ்வளவு பார்த்தீங்கன்னா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனாவில் சேரும் விவசாயிகளுக்கு அரசாங்க நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த முறை 20வது தவணையில் மற்ற தவணைகளைப் போலவே விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணையில் 20ம் 21ம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு வராங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி மூலமாக மட்டும்தான் வர்றது அவங்களுடைய வங்கி கணக்கு. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தவணை தொகை வழங்கப்படும் அப்படின்றத நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால இகேஒய்சி உங்களுடைய அருகாமையில் ரீசேவை மையத்துக்கு சென்று அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சரியாக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேணுமானாலும் பிரதம மந்திரி கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படலாங்க. ஸோ மக்களே, இந்த பிஎம் கிசான்ல இதுதான் நமக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. தற்போதைய சுச்சுவேஷன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை வாரணாசியில பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இகேஒய்சி ஃபார்மேட் இன்னும் முடிக்காம இருந்தீங்கன்னா முடிச்சு வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய இணையதளத்தில் அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.